சென்னையில் பிரபலமாயிருந்த தியேட்டர்கள் காமதேனு, கிருஷ்ணவேணி, சித்ரா, கேடி, காசினோ, பிளாசா, பைலட், அலங்கார், மினர்வா, ஸ்ரீகிருஷ்ணா, செலக்ட், கிரவுண்ட், புவனேஸ்வரி, பாரத், பிரபாத், பிராட்வே, எலிகன், நட்ராஜ், பத்மநாபா, வெலிங்டன், மகாலட்சுமி, சரஸ்வதி, முருகன், டாக்கீஸ், ராக்ஸி, வீனஸ், சயானி, மேகலா, உமா, ராக்ஸி, சரவணா, பாலாஜி, சரஸ்வதி, லட்சுமி, அலங்கார், சபையர், ஆனந்த், உதயம் போன்றவையாகும். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், கமல், ரஜினி, விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலங்கள் வரை இந்த திரையரங்குகள் படு பிஸியாக இருந்தவைதான். இதில் மேகலா, சரவணா, சித்ரா, வெலிங்டன், பிராட்வே தியேட்டர்கள் எம்ஜிஆர் படங்களை ரிலீஸ் செய்யும். சாந்தி, கிரவுண்ட், புவனேஸ்வரி தியேட்டர்கள் எப்போதும் சிவாஜி படங்களை வெளியிடும். வெகு சில நேரங்களில் மட்டும்தான் இது மாறும். இதில் பெரும்பாலான தியேட்டர்கள் இப்போது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆக அடுக்குமாடி குடியிருப்புகளாகவோ இல்லை கல்யாண மண்டபங்களாகவோ குடனாகவோ கிடக்கின்றன. சென்னையின் சின்ன டி நகரான புரசைவாக்கத்தை சுற்றியிருந்த சரஸ்வதி, மகாலட்சுமி, புவனேஸ்வரி, வசந்தி, ராக்ஸி, மேகலா, உமா, அபிராமி போன்றவை எதுவும் இப்போது இல்லை. அவைகளில் பலவும் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகிவிட்டன. அயனாவரத்தில் இருந்த சயானி தியேட்டரும் அடுக்குமாடி குடியிருப்பாகிவிட்டது. சென்னையை அலங்கரித்த இந்த கலை கூடங்களில் இப்போது 95% தியேட்டர்கள் உயிருடன் இல்லை, அவற்றுக்கு உயிர் இருந்தது என்று ரசிகர்கள் நம்பினர். சென்னை புரசைவாக்கத்தில் இருந்த ராக்ஸி இப்போது சரவணா ஸ்டோர்ஸ் துணிக்கடை ஆகிவிட்டது. கே. பாலச்சந்தர் இயக்கிய படங்கள் அங்கங்கே ரிலீஸ் ஆகும். மகேந்திரனின் முள்ளும் மலரும், உதிரிப்பூக்கள் என எல்லா படங்களும் அங்கே வெளியாகின. பாக்யராஜ், டி. ராஜேந்தர் படங்கள் கடைசியாக சக்கை போடு போட்டன. ஏனோ அது இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் தந்த தியேட்டராகவே இருந்தது. அண்ணா மேம்பாலத்தில் இருந்து அண்ணா சிலைக்கு செல்வதற்குள் நாம் கடக்கும் தியேட்டர்கள் சபையர், ப்ளூ டைமண்ட், எமரால்ட், ஆனந்த், லிட்டில் ஆனந்த், அலங்கார், வெலிங்டன், தேவி பாரடைஸ், சித்ரா, கேடி, காசினோ, பாரகன். இந்த தியேட்டர்களில் எஞ்சி நிற்பது தேவி காம்ப்ளெக்ஸ், காசினோ மட்டும்தான். இதில் ப்ளூ டைமண்ட் தியேட்டரில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் படத்தில் சென்று அமரலாம் என்ற சிஸ்டம் இருந்தது. படம் முடிய 10 நிமிடம் இருக்கும்போது கூட போய் அமரலாம். அடுத்த காட்சி ஆரம்பிக்கும் போது அப்படியே தொடர்ந்து அமர்ந்திருக்கலாம். டால்ஸ்டாயின் அண்ணா கரினினா போன்ற படங்கள் அதில் எந்த நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும். முதல் காட்சியில் உள்ளே போய் இரவு காட்சி முடிந்து வெளியே வருபவர்களும் உண்டு. அது ஒரு வித்தியாசமான சிஸ்டம். கடைசி காலகட்டத்தில் செக்ஸ் பட தியேட்டர் ஆகி அஞ்சலிக்குள்ள வண்டி, சாரி டீச்சர் போன்ற படங்களை வெளியிட்டு ரகசிய ரசிகர்களை நம்பி காலத்தை ஓட்டினார்கள். ராயப்பேட்டையில் ஓடியன், உட்லண்ட்ஸ், லியோ, பைலட் தியேட்டர்கள் இப்போது ஊசலாட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பது உட்லண்ட்ஸ் தியேட்டர். மற்றவை மூடப்பட்டு விட்டன. மயிலாப்பூரில் காமதேனு தியேட்டர் இருந்தது. டி நகரில் ராஜகுமாரி, கிருஷ்ணவேணி தியேட்டர்கள். நடிகை டி.ஆர். ராஜகுமாரியின் தியேட்டர் இப்போது மெகா மார்ட் கடையாகிவிட்டது. நாகேஷ் தியேட்டர் கல்யாண மண்டபம் ஆகிவிட்டது. வடசென்னை பகுதியில் மென்ட் பகுதியில் இருந்து திருவொற்றியூர் வரை வரிசையாக 15 தியேட்டர்களுக்கு மேல் இருந்தன. ஸ்ரீகிருஷ்ணா, கிரவுண்ட் இரண்டும் மென்ட் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்தன. சற்று தள்ளி முருகன் தியேட்டர் இருந்தது. இதில் தியாகராஜா, பாகவதர் படங்கள் எல்லாம் திரையிடப்பட்டன. இவை மூன்றும் இப்போது இல்லை. பாண்டியன், அகஸ்தியா, மகாராணி, தமிழ்நாடு, பத்மநாபா தியேட்டர்கள் பாதி இப்போது இல்லை. இந்த தியேட்டர்கள் எல்லாமே கடந்த 30 ஆண்டுகளுக்குள் காணாமல் போனவை. இப்போது சென்னையின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றான உதயம் தியேட்டரும் இடிக்கப்படுகிறது. அது அடுக்குமாடி குடியிருப்பாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. உதயம் பொழுதுபோக்கு பிரியர்களுக்கு மறக்க முடியாத தியேட்டர் ஆகும். அசோக் பில்லர் ஒரு அடையாளம் என்றால் உதயம் தியேட்டர் இன்னொரு அடையாளமாக அசோகர் நகருக்கு விளங்கியது. உதயம் தியேட்டரில் என் இதயத்தை தொலைச்சன் என்ற பாடல் சென்னை வாசிகளுக்கு மிகவும் பிடித்தது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக உதயம் தியேட்டர் திகழ்ந்தது. 1980 காலகட்டங்களில் தொடங்கப்பட்ட உதயம் தியேட்டர் இன்றளவும் வெற்றிகரமான தியேட்டராக வலம் வந்தது. உதயம் தியேட்டர் தொடங்கப்பட்ட போதும் அதற்கு பிறகும் தொடங்கப்பட்ட பல தியேட்டர்கள் மூட விழா கண்டு கல்யாண மண்டபங்களாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் வணிக வளாகங்களாகவும் மாறி இருக்கின்றன. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையின் முக்கிய அடையாளமாக உதயம் தியேட்டர் திகழ்ந்தது.
இந்த உதயம் தியேட்டரானது உதயம், சூரியன், சந்திரன் என 3 திரைகளோடு தொடங்கப்பட்டது. இந்த தியேட்டர் பின்னர் பெரிய பிரச்சனை காரணமாக 2ஆக பிரிக்கப்பட்டது. கூடுதலாக மினி உதயம் என மேலும் ஒரு ஸ்கிரீன் உருவாக்கப்பட்டது. இப்போது மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்கள் வந்திருக்கலாம். ஆனால் அப்போதே மல்டிபிளெக்ஸ் தியேட்டராக வலம் வந்தது உதயம். ரஜினி, கமல், அஜித், விஜய் தொடங்கி சிம்பு, தனுஷ், தற்போது இருக்கும் ஹரிஷ் கல்யாண் வரை பல நடிகர்களின் ஓபனிங் சீன்களை பார்த்த வரலாறு உதயம் தியேட்டர் ரசிகர்களுக்கு உண்டு. படையப்பா, அருணாச்சலம், பாட்ஷா, காதல் மன்னன், போக்கிர் என பல வெற்றி படங்களை 100 நாட்களுக்கு மேல் ஓட வைத்தது தான் உதயம் தியேட்டர். தொடர்ந்து டிஜிட்டல் யுகத்தில் மல்டிபிளெக்ஸ் கலாச்சாரம் வந்த பிறகு உதயம் தியேட்டரின் ஓட்டம் குறைய தொடங்கியது. தொடர்ந்து பல சட்ட சிக்கல்களால் இந்த தியேட்டர் நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு பரமசிவம் என்று அதன் 5 உரிமையாளர்களில் ஒருவர் 80 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தார். இதையடுத்து அந்த தியேட்டர் விற்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. தமிழகத்தின் பிரபலமான கட்டுமான நிறுவனம் ஒன்று அந்த இடத்தை வாங்கி பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் உதயம் தியேட்டரின் ரசிகர்கள் கடும் சோகத்தில் மூழ்கினர். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு உதயம் தியேட்டர் குறித்த பதிவுகள் தான் சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்து இருந்தது. இந்நிலையில் 40 ஆண்டு கால சென்னையில் சினிமா கனவுகளை சுமந்திருந்த உதயம் அஸ்தமனம் ஆனது. இப்போது உதயம் தியேட்டரை இடிப்பதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. இதையடுத்து சென்னை ரசிகர்கள் அங்கு சென்று செல்ஃபி எடுத்து உதயம் தியேட்டர் உடனான தங்கள் நினைவுகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் நிறைவடைந்ததும் அங்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகள் தொடங்கும் என கூறப்படுகிறது. கடந்த 25 ஆண்டுகளுக்குள் தியேட்டர்களுக்கு என்ன ஆனது? டிவியில் வருகையால் பாதித்திருக்கலாம், திருட்டு விசிடி ஆபத்து நெருக்கி இருக்கலாம், ஓடிடி தளமாக இருக்கலாம், சினிமாவின் வர்த்தகத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு ஆபத்து அதற்கு காரணமாயிருக்கலாம். இந்த தியேட்டர்களுக்கு எல்லாம் முன் சென்னையில் கட்டப்பட்ட திரையரங்கு எலக்ட்ரிக் தியேட்டர். அந்த தியேட்டர் எங்கே இருக்கிறது தெரியுமா? மவுண்ட் ரோட்டில் உள்ள பழைய போஸ்ட் ஆபீஸ் தான் அந்த எலக்ட்ரிக் தியேட்டர். திரையரங்கு இருந்ததற்கான அடையாளமாக இப்போதும் அங்கே ஒரு கவுண்டர் மட்டும் சாட்சியாக இருக்கிறது. இது நம்மை விட்டு மறைந்து போன சினிமா தியேட்டரின் கதையாகும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.